பரபரப்பான சூழலில் அதிமுக இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பழனிசாமி வெளியிட்டுள்ளார். முதல் 23 வேட்பாளர்களை அறிவித்த நிலையில் மேலும் 127 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை பழனிசாமி அறிவித்தார். அதிமுக வேட்பாளர் பட்டியலில் 20 எம்எல்ஏக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. அதே நேரம் 29 சிட்டிங் எம்எல்ஏக்களுக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளியிட்டுள்ள 150 வேட்பாளர்களில் 17 பெண்கள் இடம்பெற்றுள்ளனர். செங்கோட்டையன் போட்டியிட்ட தொகுதியான கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக சார்பில் வி.பி. பிரபுவும் OPS போட்டியிட்ட போடிநாயக்கனூரில் வி.டி. நாராயணசாமியும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதில் ஒன்றாக மதுரை மத்திய தொகுதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மற்றொரு தொகுதி பின்னர் அறிவிக்கப்படும். ஒரு தொகுதியில் இரட்டை இலை, ஒரு தொகுதியில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகே கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. அதன்படி பல்லாவரத்தில் வெங்கடேசனும் குன்னத்தில் சரண்யா அன்பழகனும் போட்டியிடுவதாக அக்கட்சியின் நிறுவனர் பாரிவேந்தர் தெரிவித்தார். முதல்வர் ஸ்டாலின் ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட 6ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்கிறார். சென்னை பெரம்பூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் நாளை பிரச்சாரம் செய்ய போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர். நெருக்கடி மிகுந்த இடங்களாக இருப்பதால் மாற்று இடங்களை தேர்வு செய்து விண்ணப்பிக்க அறிவுறுத்தியுள்ளனர். தவிக பிரச்சாரத்துக்கு காவல்துறையும் அதிகாரிகள் சிலரும் இணைந்து முட்டுக்கட்டை போட்டிருப்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்டுள்ள பாசிச தாக்குதல். அதிகாரிகள் சிலரின் துணையுடன் தவிகவிற்கு எதிராக செயல்படும் திமுக காபந்து அரசுக்கு வெட்கமாக இல்லையா என விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னை நுங்கம்பாக்கம் தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் மார்ச் 29ஆம் தேதி தவிக சார்பில் போட்டியிடும் 234 வேட்பாளர் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடும் 30 வேட்பாளர்களை விஜய் அறிமுகம் செய்து வைக்கிறார் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலில் விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் போட்டியிடுவதாக நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அண்ணாமலை போட்டியிடுவது குறித்து தலைமைதான் முடிவு செய்வார்கள் என்றார். நாதக ஆட்சிக்கு வந்தால் அண்டா மிக்சி எல்லாம் நான் தரமாட்டேன், அதையெல்லாம் நீங்களே வாங்கிக் கொள்ளும்படி வேலையையும் அதற்கான சம்பளமும் தருகிறேன் என சீமான் தெரிவித்துள்ளார். தமாக வேட்பாளர் பட்டியலை வாசன் வெளியிட்டார். ஒட்டன்சத்திரத்தில் விடியல் சேகர், ஈரோடு மேற்கில் யுவராஜா, ராணிப்பேட்டையில் கார்த்திகேயன், கிள்ளியூரில் சைமன், கும்பகோணத்தில் அசோக் குமார் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். சட்டசபை தேர்தலில் 60 முதல் 70 தொகுதிகளில் புதிய தமிழகம் கட்சி தனித்து போட்டியிடுவதாக அக்கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி அறிவித்துள்ளார். தென் தமிழகத்தில் உள்ள 50-60 தொகுதிகளில் டெபாசிட் கூட பெற முடியாத அளவுக்கு அதிமுக பலவீனமாக உள்ளது. அமித்ஷா தன்னை முதல்வர் ஆக்கிவிடுவார் என நினைத்து அனைவரையும் உதாசீனம் செய்கிறார் பழனிசாமி என புதிய தமிழகம் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் விசிக வேட்பாளர்களுக்கு வாளி சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நெட்டப்பாக்கம், ஊசுடு, உழவர்கரை ஆகிய 3 தொகுதிகளில் அக்கட்சியினர் போட்டியிடுகின்றனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் திமுக, விசிக போட்டியிடும் 6 இடங்களில் கை சின்னத்தில் போட்டியிடும் அறிவிக்கப்படாத வேட்பாளர்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அம்மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான பணிகள் நடக்கின்றன என்றார். காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகளில் 23 தொகுதிகளை அடையாளம் கண்டுள்ளோம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். கடந்த முறை வெற்றி பெற்ற 18 தொகுதிகளில் 16 தொகுதிகளை திரும்ப பெற்றுள்ளோம் என்றார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் ஏப்ரல் 23ஆம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அன்றைய தினம் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. மேற்காசிய போரால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி நெருக்கடிக்கு இடையே பெட்ரோல் மீதான கலால் வரி ரூபாய் 13 இருந்து ரூபாய் 3ஆகவும், டீசல் மீதான கலால் வரி ரூபாய் 10 இருந்து 0ஆகவும் குறைக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் உலகளாவிய எரிசக்தி விலைகளிலிருந்து நுகர்வோரை பாதுகாப்பதற்காகவே பெட்ரோல், டீசல் மீதான கலால் வரியை குறைந்ததாக மத்திய பெட்ரோல் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி தெரிவித்தார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான உற்பத்தி வரியை மத்திய அரசு 10 ரூபாய் அளவுக்கு குறைத்துள்ளது. மேற்காசிய போர் பதற்றத்துக்கு மத்தியில் மக்கள் நலனுக்காக மத்திய அரசு எடுத்துள்ள பொறுப்பான நடவடிக்கை வரவேற்கத்தக்கது என அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறியுள்ளார். பெட்ரோல் மற்றும் டீசல் மீதான கலால் வரியை குறைத்த பிரதமர் மோடிக்கு மனமார்ந்த நன்றிகள். தொலைநோக்கு பார்வையால் மக்களின் நலனே எப்போதும் முதலிடம் பெறுகிறது என்பதை மீண்டும் மீண்டும் பிரதமர் நிரூபித்து வருகிறார் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எந்த வகையிலும் கொரோனா காலம் போன்ற லாக்டவுன் நடைமுறைப்படுத்தப்படாது. தற்போது அதற்கான அவசியமும் இல்லை என நிர்மலா சீதாராமன் கூறினார்.
இந்த சூழலில் வீதியை கிளப்பும் சில தலைவர்களுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். நாட்டில் தேவையான அளவு எல்பிஜி, பெட்ரோல், டீசல் கையிருப்பில் உள்ளது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். சில தலைவர்கள் கிளப்பும் வீண் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றார். லாக்டவுன் தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை, அது பரிசீலனையில் கூட இல்லை. அடுத்த 2 மாதங்களுக்கு எரிபொருள் விநியோகத்துக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன என மத்திய பெட்ரோலியத்துறை இணை செயலாளர் சுஜாதா சர்மா தெரிவித்துள்ளார். டெல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ள காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. ஓரிரு நாட்களில் அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்படுவார் என டாக்டர்கள் தெரிவித்துள்ளனர். ராமநவமி தினமான இன்று அயோத்தி ராமர் கோவிலில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் திலகமிட்டது போல நேரடியாக ஸ்ரீராமர் நெற்றியில் ஒளிர்ந்தது. இது பக்தர்களை பரவசப்படுத்தியது. ராம நவமியையொட்டி அயோத்தி ராமர் கோயிலில் சூரியனின் ஒளிக்கற்றைகள் நேரடியாக ராமர் சிலை மீது பட்டு திலகம் இட்டது போல் காட்சி அளித்தது. இந்த நிகழ்வை பிரதமர் மோடி காணொலி வாயிலாக கண்டு தரிசனம் செய்தார். ஈரானுடன் துணை நிற்கும் இந்தியா, பாகிஸ்தான், ஜெர்மனி, ஸ்பெயின் ஆகிய நாடுகளின் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வாசகங்களை எழுதி அமெரிக்கா, இஸ்ரேலுக்கு எதிராக தனது 83வது ஏவுகணை தாக்குதலை ஈரான் ராணுவம் நடத்தியுள்ளது. ஈரானுக்கு எதிராக இழைக்கப்படும் அநீதிக்கு எதிராக உலகம் ஒன்றிணைய வேண்டும். போரில் தேவைப்படும் வரை ஈரான் தன்னை தற்காத்துக் கொள்ளும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையத்தில் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அபாஸ் அராக்சி கூறியுள்ளார். அமெரிக்கா சுதந்திரமடைந்து 250 ஆண்டுகள் ஆனதை கொண்டாடும் விதமாக இனிவரும் அமெரிக்க டாலர் கரன்சிகள் அதிபர் டிரம்பின் கையெழுத்து இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக $100 கரன்சிகள் டிரம்ப் கையெழுத்து இடம்பெறுகிறது. நான் பிரச்சாரம் மேற்கொள்ள முயற்சி செய்யும் போதெல்லாம் திமுக அரசு ஏதேதோ காரணங்களை கூறி அனுமதி மறுப்பது தொடர்கதையாகி வருகிறது. தாவேகாவை கண்டு திமுக எந்த அளவிற்கு அஞ்சுகிறது என்பதற்கு இந்த தடையே சாட்சி என விஜய் கூறியுள்ளார். பாலியல் புகாரில் கைதான சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு மீது மேலும் 4 மாணவிகள் பாலியல் புகார் அளித்துள்ளனர். அதிமுகவின் 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை வெளியிட்ட அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி சென்னை ஆலந்தூர் தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் செய்தார். என்டிஏ கூட்டணியில் நீடிக்கிறோம், ஒரு தொகுதியை ஏற்று இரட்டை இலை சின்னத்தில் கேவிக்குப்பம் தொகுதியில் நானே போட்டியிடுகிறேன் என புரட்சி பாரதம் கட்சித் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி கூறினார். புரட்சி பாரதம் கட்சித் தலைவரான எம்எல்ஏ பூவை ஜெகன்மூர்த்தி மீதான கடத்தல் வழக்கை சென்னை ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. வழக்கு தொடர்ந்தவரே வழக்கை திரும்ப பெற்றதால் தள்ளுபடி செய்யப்பட்டது. ஏடிஜிபி ஜெயராமன் உள்ளிட்டோர் மீதான கடத்தல் வழக்கையும் கோர்ட் தள்ளுபடி செய்தது. காரைக்கால் துறைமுகத்தில் இறக்குமதி செய்யப்படும் நிலக்கரி துகள்களால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதை கண்டித்து 2018 போராட்டம் நடத்திய நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், முன்னாள் எம்எல்ஏ நிஜாமுதீன் உள்ளிட்டோர் மீது பதியப்பட்ட தேச விரோத வழக்கை சென்னை ஹைகோர்ட் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. அதிமுக கூட்டணியில் உள்ள சிங்கத்தமிழர் முன்னேற்றக் கழகத்திற்கு மண்ணச்சநல்லூர் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட அக்கட்சி முடிவு செய்துள்ளது. அதிமுக வேட்பாளர் பட்டியலில் இதுவரை 17 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ள நிலையில் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வந்த காளியம்மாளுக்கு பூம்புகார் அல்லது மயிலாடுதுறை தொகுதியில் ஏதாவது ஒரு சீட் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளது. எனக்கு எந்தவித வருத்தமும் இல்லை. கூட்டணி தர்மத்திற்காக கட்சிக்கு கட்டப்பட்டு புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் விருப்ப மனுவை வாபஸ் பெற்றேன் என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார். எனக்கு யாரும் வக்காலத்து வாங்க வேண்டாம் என்றார். எங்களிடம் எந்த கட்சியும் கூட்டணி பேசவில்லை. திமுக தான் கம்யூனிஸ்ட், விசிகாவிடம் பேசினார்கள் என புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் தெரிவித்தார். கட்சி கட்டுப்பாட்டை மீறிய 6 வேட்பாளர்கள் காங்கிரஸ் கொடி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்றார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதியில் வெற்றி பெறுவது நிச்சயம், இல்லையென்றால் நாட்டை விட்டே செல்வேன் என பாஜக வேட்பாளர் அமைச்சர் ஜான்குமார் தெரிவித்தார். பிரதமர் மோடி குறித்து அவதூறு வீடியோ வெளியிட்டதாக அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு எதிரான புகார் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரிக்க காவல்துறைக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இந்திய ஜனநாயக கட்சியில் இருந்து சமீபத்தில் விலகி அதிமுகவில் இணைந்த லாட்டரி அதிபர் மார்டின் மனைவி லீமா ரோஸ்க்கு லால்குடி தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓட்டு கேட்பது எப்படி என செஞ்சியில் நடந்த திமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் வாக்காளர்கள் காலில் விழுந்து ஓட்டு கேட்பது போல் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு பயிற்சி அளித்தார். இந்தியாவில் பெட்ரோல் டீசலுக்கு விதிக்கப்படும் கலால் வரி லிட்டருக்கு ₹10 வீதம் குறைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பெட்ரோலிய பொருட்களின் விலை தடுக்கப்பட்டுள்ளது. இதற்காக பிரதமர் மோடிக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் நன்றி என எல் முருகன் தெரிவித்துள்ளார்.
இந்தியாவிலேயே தமிழக சிறைத்துறை முதன்மை இடத்தை பிடித்துள்ளது என சிறைத்துறை தலைவர் சங்கர் தெரிவித்தார். பொதுமக்களும் சிறையை பார்வையிடலாம் என்றார். மக்களின் சுமையை ஏற்றுக்கொண்டு கலால் வரியை குறைத்த பிரதமர் மோடிக்கு மக்களின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பை மாநில அரசுகளும் பின்பற்றி தங்களது வரிகளை குறைத்துக் கொள்ள வேண்டுமென பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வலியுறுத்தியுள்ளார். ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிப்படி பெட்ரோல் டீசல் விலை உயர்விலிருந்து மக்களை காக்க மாநில அரசு சார்பில் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. திமுக அரசு மக்களை கொடுமைப்படுத்தி வருகிறது என இந்து மக்கள் கட்சித் தலைவர் அர்ஜுன் சம்பத் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக நிற்கக்கூடிய 13 தொகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஓட்டு கேட்போம் என திமுக அமைப்பாளர் சிவா தெரிவித்தார். கூட்டணியை கூறி ஓட்டு கேட்போம் என்றார். புதுச்சேரியில் கூட்டணியில் நடக்கும் அனைத்து சதிகளையும் திமுக முறியடிக்கும் என திமுக அமைப்பாளர் சிவா காங்கிரஸை மறைமுகமாக சாடினார். தமிழக பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசிய பொன்ராஜ் உள்ளிட்ட கைவர்கள் அனைவர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும். தமிழக பெண்களிடம் திமுக தலைமை மன்னிப்பு கேட்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதி நாம் தமிழர் வேட்பாளர் ராஜேஷ் மாவடிக்குளம் ஏரியில் உள்ள ஆகாய தாமரைகளை அகற்றி தன் பிரச்சாரத்தை தொடங்கினார். வலிமை மிக்க ஆயுதம் வாக்கு, ஒற்றை வாக்கு உலகை திரும்பி பார்க்க வைக்கும் வாக்காக மாற்ற முடியும் என சீமான் தெரிவித்தார். கருணாநிதி, ஜெயலலிதா, ஸ்டாலின், பழனிசாமியை வளர்த்துவிட்டீர்கள், ஒரு முறை எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்றார். கமல்ஹாசன் தியாகம் செய்யவில்லை. திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பெறாமல் அவர் தொண்டர்களை ஏமாற்றிவிட்டார் என பாரதிய ஜனதா எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். சென்னையில் விஜய் பிரச்சாரத்திற்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என தேர்தல் அதிகாரி குமரகுருபரன் கூறியுள்ளார். நிபந்தனைகளுக்கு உட்பட்டு விண்ணப்பம் வழங்கினால்தான் அனுமதி தர முடியும். கூட்டத்திற்கு ஒரு நாள் முன்பு அனுமதி கோரினால் தர இயலாது. 48 மணி நேரத்திற்கு முன்பு கொடுக்க வேண்டும் என விளக்கமளித்துள்ளார். அண்ணா பல்கலையில் மாணவிகளுக்கு பேராசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம் தொடர்பாக முழுமையான விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொண்டு வர வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் தற்போது நடக்க இருப்பது உரிமைக்கான தேர்தல் என திமுக எம்எல்ஏ எழிலன் தெரிவித்தார். திமுக கூட்டணி 200 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்றார். அதிமுக கூட்டணியில் உள்ள ஏசி சண்முகத்தின் புதிய நீதி கட்சிக்கு மதுரை மத்திய தொகுதியை ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. புதிய நீதி கட்சி வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. பெண்களை இழிவுபடுத்துவது திமுகவின் டிஎன்ஏவிலேயே உள்ளது. அதன் ஆதரவாளர்களுக்கும் இந்த நோய் உள்ளது என அன்புமணி கடும் குற்றம் சாட்டியுள்ளார். பெண்களை தரக்குறைவாக பேசிய திமுக நிர்வாகி பொன்ராஜ் மீது அரசு நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றார். மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை விஜய் ஏற்படுத்த உள்ளார் என ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். அந்த மாற்றத்தை பெரம்பூரில் துவங்கி கன்னியாகுமரியில் தேர்தல் பிரச்சாரம் மூலம் முடிக்கிறார் என்றார். சென்னையில் தங்களுக்கு தொகுதிகள் ஒதுக்கும்படி கூட்டணி கட்சிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதால் திமுக தலைமைக்கு பெரும் தலைவலி ஏற்பட்டுள்ளதாக கட்சி நிர்வாகிகள் கூறினர். இதனால் தொகுதிகளை ஒதுக்கும் அறிவிப்பு தள்ளிப்போய் கொண்டே இருக்கிறது என கூறப்படுகிறது. திமுக கூட்டணியில் புறக்கணிக்கப்பட்ட கட்சியாகவே மதிமுக உள்ளது. அதற்கு சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். ஆனால் நாங்களோ சிரித்துக் கொண்டே அழுகிறோம் என மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுனராஜ் தெரிவித்தார். தேஜ கூட்டணியில் பாஜக பெற்றுள்ள 6 தொகுதிகளை மாற்றி பாஜக செயல்பாடு செல்வாக்குள்ள வேளச்சேரி, விருதுநகர் உள்ளிட்ட தொகுதிகளை பெற பாஜக மேலிடம் முடிவு செய்துள்ளது. இதற்காக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் விரைவில் பழனிசாமியை சந்திக்க இருக்கிறார். அதிமுக கூட்டணியில் பாஜகவின் தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிட எதிர்ப்பு தெரிவித்து தமாக நிர்வாகிகள் பலர் பதவியை ராஜினாமா செய்துள்ளனர். முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் சட்டசபை தேர்தலில் போட்டியிட சென்னையின் விருகம்பாக்கத்தை முடிவு செய்து அந்த தொகுதியை கண் வைத்துள்ளாராம். போடி அவருக்கு ஆதரவாக இல்லை என அவரது ஆதரவாளர்கள் தெரிவித்துள்ளனர். சட்டசபை தேர்தலில் காமராஜர் அமைப்புகள் இணைந்து மக்கள் நல கூட்டணி என்ற பெயரில் 15 தொகுதிகளில் போட்டியிட உள்ளன. திருச்சி திவாக்குடி அரசு கலைக்கல்லூரியில் நடந்த பட்டமளிப்பு விழாவின் போது இந்திய மாணவர் சங்க மாவட்ட தலைவர் வைரவளவன் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள திருநர் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி பதாகை ஏந்தி எதிர்ப்பு தெரிவித்தார். மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 374 கன அடியிலிருந்து 333 கன அடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 82.73 அடியிலிருந்து 82.63 அடியாக குறைந்துள்ளது. பாசனத்திற்காகவும் குடிநீருக்காகவும் திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு 1200 கன அடியாக உயர்ந்துள்ளது. தங்க விலை சவரனுக்கு ரூபாய் 640 உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் 1,07,440க்கும், கிராமுக்கு ரூபாய் 80 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 13,430க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 15 குறைந்து ஒரு கிராம் ரூபாய் 245க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
தமிழகத்தில் நாளை முதல் 5 நாட்களுக்கு மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் வறண்ட வானிலை நிலவும் என கூறப்பட்டுள்ளது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு வரும் 31ஆம் தேதி திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகளும் மூடப்படும். மீறி செயல்பட்டால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என திருநெல்வேலி கலெக்டர் சுகுமார் தெரிவித்துள்ளார். சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 4 நாட்கள் டாஸ்மாக் கடைகளை மூட தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ஏப்ரல் 21, 22, 23 மற்றும் வாக்கு எண்ணிக்கை நடக்கும் மே 4ஆம் தேதி டாஸ்மாக் மூடப்படுகிறது. பொன்னேரி அடுத்த தச்சூரில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து கார் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் சென்னையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி திவ்ய பிரியா பலியானார். காரில் மொத்தமாக 10 பேர் பயணித்த நிலையில் 9 பேருக்கு லேசான காயம் ஏற்பட்டது. சென்னையில் இருந்து தடா சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டது. சிவகாசி அருகே விஸ்வநாதத்தில் உள்ள தனியார் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. பல தொழிலாளர்கள் விபத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆலையின் 2 அறைகள் விபத்தில் தரைமட்டமானது. விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பாலியல் தொல்லை கொடுத்ததாக மனைவி அளித்த புகாரின் பேரில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானவேல் பாபு கைது செய்யப்பட்டார். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி குறைப்பு கடைகளில் பேரம் பேசுவது போன்றதுதான். இதனால் பொதுமக்களுக்கு விற்கப்படும் பெட்ரோல் டீசல் விலையில் எந்த மாற்றமும் ஏற்படாது என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி விமர்சித்துள்ளார். ஸ்லீப்பர் ரயில்களில் இருக்கும் மிடில் பர்த்தை பயன்படுத்த தெற்கு ரயில்வே புதிய விதிமுறையை வெளியிட்டுள்ளது. இரவு 10 முதல் காலை 6 மணி வரை உறங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேரங்களில் மிடில் பர்த்தை மடக்கி வைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேபாள பிரதமராக பதவியேற்ற பலேந்திர ஷாவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா நேபாள நட்புறவையும் ஒத்துழைப்பையும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்ல உங்களுடன் நெருக்கமாக பணியாற்ற ஆவலுடன் உள்ளேன் என்றார். 800 கிலோமீட்டர் தூரத்தை தாக்கும் புதிய வகை பிரம்மோஸ் ஏவுகணைகளை வாங்க இந்திய ராணுவம் திட்டமிட்டுள்ளது. கடந்த ஆண்டு நடந்த இந்தியா பாகிஸ்தான் மோதலில் பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் ஏவுகணைகள் பெரிதும் உதவியது. எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இந்தியாவில் ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்பது வதந்தி என்கிறார் ஹர்தீப் சிங் பூரி. ஊரடங்கு குறித்த பொய்யான தகவல்களை நம்ப வேண்டாம் என்றார். அமெரிக்கா ஈரான் போர் எதிரொலி காரணமாக கோடைக்கால விமான சேவையை 10% குறைத்து சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் அட்டவணை வெளியிட்டுள்ளது. கடலூர் பரதூர் ஸ்ரீ அகிலாண்டேஸ்வரி சமேத அகஸ்தீஸ்வரர் கோயிலில் சூரிய கதிர்கள் அஸ்தமனமாகும் போது மூலவர் சிவலிங்கம் மீது பட்டு மறைந்தது. தொடர்ந்து சூரிய பூஜை நடந்தது. இன்று ராமநவமியை முன்னிட்டு அயோத்தி ராம ஜென்ம பூமியில் அதிகாலை முதல் பிரபு ஸ்ரீராமரை தரிசனம் செய்ய பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. ஸ்ரீராமருக்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஜன்ம ஆரத்தி நடைபெறும். தெலங்கானாவின் கோதாவரி ஆற்றின் படுகையில் அமைந்துள்ள பத்ராச்சலம் ராமர் கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு சீதாராமர் திருக்கல்யாணம் நடந்தது. முதல்வர் ரேவந்த் ரெட்டி தம்பதி பங்கேற்று பட்டு வஸ்திரம் சமர்ப்பித்தனர். கோயில் புனரமைப்பு பணிகள் மற்றும் கோதாவரி புஷ்கர படித்துறை கட்டுமான பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. தென்னகத்தின் அயோத்தி என்றழைக்கப்படும் கும்பகோணம் ராமசாமி கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு தேரோட்டம் நடந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். இன்று இரவு தீர்த்தவாரி நடைபெறுகிறது. தேனி பெரியகுளம் தென்கரையில் அமைந்துள்ள கோபாலகிருஷ்ணன் கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. ஸ்ரீரங்கம் சஞ்சீவி ஆஞ்சநேயர் கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு ஸ்ரீராமருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. ராமர், சீதா, லட்சுமணன் மற்றும் ஆஞ்சநேயர் தங்க கவசத்தில் எழுந்தருளினர். விருதுநகர் ஸ்ரீராமர் கோயிலில் ராமநவமியை முன்னிட்டு ஆஞ்சநேயர், லட்சுமணன், சீதா சமேத ஸ்ரீராமருக்கு சிறப்பு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்பட்டது. முன்னதாக சிறப்பு யாக வேள்வி நடத்தப்பட்டு தங்க கவசத்தில் சீதாராமர் ஜொலித்தார். ராமநவமியை முன்னிட்டு திருமலையில் கருவறையில் உள்ள சீதா லட்சுமண ஆஞ்சநேய சமேத ராமருக்கு ஸ்நபன திருமஞ்சனம் எனும் புனித நீராட்டு வைபவம் நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். சுவிட்சர்லாந்தின் ஐகோ ஏர் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலக காற்றுத்தர அறிக்கையில் பாகிஸ்தான் உலகின் மிகவும் மாசுபட்ட நாடாக தரவரிசைப்படுத்தப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து வங்காளதேசம் 2ஆம் இடத்திலும் தஜிகிஸ்தான் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளது. AI துறையில் கவனம் செலுத்தவும் நிறுவன மறுசீரமைப்பு காரணமாக சுமார் 700 ஊழியர்களை மெட்டா நிறுவனம் பணி நீக்கம் செய்துள்ளது. இதனால் ரியாலிட்டி லேப்ஸ், அட்மிஷன், ஃபேஸ்புக் ஆகிய பிரிவுகளில் உள்ள ஊழியர்கள் பாதிக்கப்படுவர். பெண்களுக்கான ஒலிம்பிக் போட்டிகள் திருநங்கைகள் பங்கேற்க தடை என்ற புதிய விதியை சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவித்துள்ளது. 2028 லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெறும் கோடைக்கால ஒலிம்பிக் போட்டியில் இந்த புதிய விதி அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தெலுங்கு நடிகரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாணின் மூன்றாவது மனைவி அன்னா லெக்வேனா இன்ஸ்டாவில் தனது குடும்ப போட்டோவை பகிர்ந்து இந்த குடும்பத்திற்கு வந்து 15 ஆண்டுகள் ஆகிறது. யாரை எப்படி அழைப்பது என தெரியாமல் இருந்தேன். என் கணவர் பேசிய வார்த்தைகளை கடன் வாங்கி அவரது சகோதரர்களான சிரஞ்சீவியை அண்ணையா என்றும் நாகபாபுவை சின்ன அண்ணையா என்றும் அழைத்தேன். பின் அந்த வார்த்தையை மாற்றவில்லை. எனக்கு உடன் பிறந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் வாழ்க்கை எனக்கு அற்புதமான 2 பேரை தந்துள்ளது என்கிறார். சிறை, யூத் என அடுத்தடுத்து 2 படங்களின் மூலம் கவனம் ஈர்த்தவர் மலையாள நடிகையான அனிஷ்மா. இவரின் 3வது படத்தை புதுமுக இயக்குநர் ஒருவர் இயக்குகிறார். நாயகனாக ரிஷிகாந்த் நடிக்கிறார். வித்தியாசமான காதல் கதையம்சம் கொண்ட கதைகள் இந்த படம் உருவாகிறது. பாலிவுட் நடிகையான திஷா பதானி தமிழில் கங்குவா படத்தில் நடித்தார். கவர்ச்சியான உடையில் போட்டோ ஷூட் நடத்தி ரசிகர்களை கவர்ந்து வரும் இவர் சமயங்களில் விமர்சனங்களிலும் சிக்குகிறார். அதற்கு நடிகைகளை ரசியுங்கள், ஆனால் அவர்கள் அணியும் ஆடையை வைத்து விமர்சனம் செய்யாதீர்கள். கவர்ச்சிக்கும் ஆபாசத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் யாரும் சினிமாவிற்கு வரவில்லை என்கிறார் திஷா. ஷங்கர் இயக்கத்தில் சித்தார்த், ஜெனிலியா, பரத் உள்ளிட்டோர் நடிப்பில் 2003 வெளியான படம் வாய்ஸ். ஷங்கரா இப்படி படம் எடுத்தார் என தமிழில் விமர்சனங்களை சந்தித்தது. இப்பட தயாரிப்பாளர் AM ரத்னம் சமீபத்தில் ஒரு பேட்டியில் பேசுகையில், வாய்ஸ் படம் தமிழகத்தில் மட்டும்தான் ஓடவில்லை, பிற மொழிகளில் எனக்கு வெற்றியை தந்தது. இனி இது போன்ற ஒரு படத்தை நானும் ஷங்கரும் நினைத்தால் கூட எடுக்க முடியாது. விரைவில் இதை ரீரிலீஸ் செய்யும் திட்டம் உள்ளது என்றார். மலையாளத்தில் நடிகர் மோகன்லால், இயக்குனர் ஜீத்து ஜோசப் கூட்டணியில் வெளியான திருஷ்யம் படத்தின் 2 பாகங்களும் வரவேற்பை பெற்றன. திருஷ்யம் 3 மே 21 ரிலீஸ் ஆக உள்ளது. இந்நிலையில் திருஷ்யம் 2 படம் கொரோனா காலகட்டத்தில் நேரடியாக OTT-யில் வெளியானது, தியேட்டரில் வெளியாகவில்லை. அதனால் இப்போது ஏப்ரல் 10 திருஷ்யம் 2 படத்தை தியேட்டர்களில் ரிலீஸ் செய்கின்றனர்.